இன்னொரு செய்தி தெரியுங்களா? ஐயா, இவரை பெரிய மனுஷன் நினைச்சா இவர் இப்படியா அப்படின்ற அளவுக்கு ஒரு செய்தி இருக்குது. என்ன செய்தி தெரியுமா? வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா திருப்தியா சாப்பிடணும், ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா யார் சொன்னது? என்னங்க நீங்க பரிசு வாங்கிட்டா எப்படி? ஹோட்டல்ல சாப்பிட்டா அளவோட சாப்பிடுறது, இந்த மாதிரி விருந்தெல்லாம் போடுறாங்களே, கணக்கே இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு இந்த விருந்து கிடையாதுங்க, இன்னைக்கு முடிச்சிடணும். ஏங்க 2-3 பேர் சாப்பாடு இல்லை நிற்கிறாங்க, அது சமைச்சவன் சங்க இதை நடத்தினவனுடைய குற்றம். ஏன் குற்றம் இல்லை, எனக்கு கொடுக்குறத கொடுத்துட்டு ஈவு இறக்குமே இருக்காது. ஆனால் நான் சன்மார்க்கி, புரியுதுங்களா? சாப்பாடு வகையில் நான் என்ன அது இப்போ எடுத்தது இல்லை, பள்ளிக்கூடத்தை படிக்கும் போதே எடுத்தது. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் சட்டத்தில் கல்யாணம்னா டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றுக்கு போகிறோன்னு போயிட்டு அங்கே போய் சோத்திர போய் உட்காந்துருவோம். அப்படின்னா அப்படிலாம் நாங்கள் அப்படிலாம் வளர்ந்ததுனால தாங்க இப்போ உங்கள் கூடலாம் நம்ம வந்துட்டு அந்நியமாக எந்த விதமான இதுவும் மனசுக்குள்ள இல்லாமல் நம்ம இருக்கிறோங்க. அந்த வாழ்ந்த வாழ்க்கை தான் காரணம். நான் கிட்டத்தட்ட அந்த பாட்டை முடிச்சிட்டேன். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையுள் சிற்சபையில் புகுந்தர்ணம். இதுக்காகத்தான் இவர் வந்தாரு, இதற்காகத்தான் அருட்பாவை தந்தாரு, மக்கள் முன்னாடி எல்லாத்தையும் வாழ்ந்தும் காட்டினார். அதனால தான் இதை நம்ம சிந்தனைக்குள்ள இந்த ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் ராப்பகலம் இல்லா இடம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினா. இது இதுவரை யாரும் பேசாத ஒரு தலைப்பு, அந்த சப்ஜெக்டும் அப்படிப்பட்டது. நம்ம இங்கே பேசலாம். நான் இன்னொன்று தெரியுங்களா, சேகர் இருக்கிறார், நான் இன்னைக்கு தினசரி காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 5:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன்னு சொன்னால் நான் எனக்குன்னு ஒரு வழிமுறை வச்சுருக்கேன், அதுக்கு போயிடுவேன். நான் முடிச்சுட்டு 9 மணிக்கு தான் வந்து இதில் உள்ள அந்த இதை ஆன் பண்ணுவேன். அது பேர் என்னங்க? இல்லை சைலண்ட் மோட். அப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிடுவேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் தான் பேஷண்ட்டை போய் பார்க்க போவேன். இந்த மாதிரி எனக்கு வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய யோக தண்டம் என்கிட்ட இருக்கு. 760 ஆண்டுகளுக்கு முந்தின யோக தண்டம். அந்த யோக தண்டம் வச்சு தான் நான் வந்துட்டு நிஷ்டையில் உட்கார்றேன். அது என்னெல்லாம் செய்யும்ன்றத இங்கே ப்ராக்டிக்கலாக அவங்க முன்னாடி அதை பயிற்சி பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதை வேற நம்ம பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு சைத்தான் உள்ளே போந்தான், விட்டேன், எடுத்துன்னு வரல. அதையும் இந்த தடி ஊனின்னு போகிறது இதெல்லாம் பத்திரமா பாதுகாக்கணும் வேண்டாம் அப்படின்னு விட்டு வந்துட்டேன். அதையும் கொண்டு வந்து அது உள்ள ரகசியங்கள் ஏன் இந்த முனிவர்கள் வச்சிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கமண்டலம். அதுக்கு பேர் யோக தண்டம் அப்படின்னு பேர், புரியுதுங்களா? ஆமாம், யோக தண்டம் அது பேர். அதை வச்சு இருப்பேன். அதை கொண்டு வந்து காட்டலான்னு நினைச்சேன், இறைவன் நாடலை. அடுத்த முறை வரும்போது சப்ஜெக்ட் வேறையாக இருந்தால் கூட அது கூட வேற எதையாவது பின்னி இதையும் சேர்த்து பேசுறதுக்கு இன்னொன்று கூட வச்சுக்கலாம். ஒருவேளை இறைவன் நாடி நான் மறுபடியும் ஒரு சப்ஜெக்ட் பேச வரப்போறேன்னு சொன்னா அன்னைக்கு வந்துட்டு தலைப்பு என்னன்னு கேட்க வேணாம். எப்படி இப்பவுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அருமையான தலைப்பு யோக அபியாசம். யோகா அபியாசம்னா என்னன்றதா நீ சொல்லணும். எல்லாம் அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிறான் அவன். அப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதில் உள்ள உண்மையை தெரிஞ்சிட்டிங்கன்னாக்கா அளக்கிறது நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? உண்மையை தூக்கி வைக்கணும், வச்சு எல்லாரையும் விளங்க வைக்கணும். அது என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்கு, நீங்கள் எதை அதுக்குள்ளே ஏற்றுறீங்க, அதுக்கு எவ்வளோ பவர், எவ்வளோ நாளைக்கு இருக்கும், என்னெல்லாம் செய்யும், ஒன்றும் வேண்டாம். அன்னைக்கு இருந்தால் பார்ப்போம். நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடுதுன்னு வைங்களேன், ப்ராக்டிக்கல் இதெல்லாம் நாங்கள்லாம் பார்த்தது. அந்த படம் ஏற்ற ஆடுற அந்த பாம்பு கிட்ட இந்த யோக தண்டத்தை காட்டினீங்கன்னா அப்படியே இறங்கி பின்பக்கம் திரும்பி போயிடுங்க. ஒரு நாள்
மாடு வந்துட்டு எங்கள் அண்ணனை இடிக்க வருது, பெரிய மாடு, ஜல்லிக்கட்டு மாடு. அந்த நேரத்தில் குரங்குங்க வேற எங்கள் அண்ணனை விரட்டிட்டு வருது, வாழைப்பழம் வச்சுருந்தாருன்னு சொல்லி மாட்டினா எங்கள் அண்ணன் நினச்சிக்கிட்டோம். அது இந்த மாடு முட்டை வந்த வேகம் இருக்குது, பயங்கரமான வேகம். அப்பா இந்த யோக தண்டத்தை, இது எங்கே நடந்ததுன்னா இதில் தென்காசியில் நடந்தது, சிவன் கோயிலுக்கு முன்னாடி. அப்பா கொண்டு யோக தண்டத்தை கொண்டு காட்டினாங்க. அது உழுந்து ஓடிச்சு பாருங்க. ஓடி போய் அந்த பாவனாசம் நான் இதுக்கு கரையில் போய் மண்டிட்டு அப்படியே உட்காந்துருச்சுங்க. தெரியல, அது நாங்கள் கண்ட அனுபவத்தை சொன்னேன். யார் காட்டினாலும் நிற்கும், யார் காட்டினாலும் நிற்கும். அதுக்கு அதில் இருக்கக்கூடிய மரியாதை அதுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால அது நிற்கும், ஒன்றும் பண்ணாது. சும்மா அப்படியே அப்படி இழுத்துட்டு தலையை காட்டிக்கிட்டு வந்து நிற்கும். ரொம்ப இதில் எங்களுக்கு அனுபவம், எங்கள் எல்லாருக்குமே. எங்கள் ஏரியாவில் உள்ள பிள்ளைங்க எங்களுக்கு பயம் அதுக்கிட்ட போகிறதுக்கு. நல்லது புள்ள மாதிரி இருக்கும், திடீர்னு அது புத்தியை காட்டுன்றனால எங்களுக்கு பயம். இந்த இமிட்டும் பிள்ளைங்க இருக்குதா, அதுங்க ஓடி போய் அதை அப்படி விளையாடுங்க. அப்படியெல்லாம் உண்டு. இப்போ எனக்கு வந்திருக்குது ஆசை, ஒரு 2 எருது வாங்கணும், ஒரு பசு வாங்கி நம்ம தோட்டத்துக்குள்ளே விடணும். இப்போ நாங்கள் நிறையா வச்சுருந்தோம், இப்போ எனக்கு மறுபடியும் அந்த ஆசை, அந்த வண்டி கட்டி நம்ம போகணும். அதுக்கு பிறகு நம்ம செத்து போகலாம். ஆசை இருக்கக்கூடாதான். இது வேற, இந்த இது வரைக்கும் பண்ணிட்டு அப்புறம் செத்து போகலாம். என்ன இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க. அந்த ஐயா வந்துட்டு என்ன தெரியுமா, என் காதில் கடிச்சாரு, ரத்தம் வரல ஆனால் கடிச்சாரு. மணி ஆகி போச்சு, 4:30 மணிக்கு நம்ம ஆப்ப கடையை மூடணும், அதனால இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல டைம் ஒதுக்கலாமான்னு. ஒதுக்கிடுங்கன்னு. அதுக்கு தான் இப்போ ஒதுக்கிருக்கிறோம். நம்ம பேசின சப்ஜெக்ட் அதான்றது இல்லை, அது பள்ளிக்கூடத்தில் காலேஜில் தான் அனாட்டமினா அனாட்டமியில் தான் கேட்கணும், மைக்ரோபயாலஜிக்கெலாம் போகக்கூடாது. ஆனால் நான் அதுலேயும் போவேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, வாழ்வியல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணத்தில் கேள்விகள் இருக்கும். புரியாமல் சரி போ விடுன்னு விட்டுருவாங்க. அப்படிலாம் விடணும்னு அவசியம் இல்லை, தெரிய முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்காக இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதனால் நீங்கள் ஏதாவது நம்ம பேசினதில் இருந்தோ அது தொட்டு வேறு எதிரேச்சும் இருந்தோ கேட்கணும்னா கேளுங்க. ஒன்று சொல்லிடுறேன், எனக்கு பதில் சொல்ல தெரிஞ்சால் ரொம்ப வீராவேசத்தோடு சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா ரொம்ப நல்ல பிள்ளையா எனக்கு தெரியாதுன்றேன். ஆமாம், இதில் ரெண்டுலையுமே எனக்கு வெக்கம், மானம், ஈனம், சூடு, சொரணை கிடையாது. ஆமாம், இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ஆமாம், பிரான்ஸில் நடந்தது. முதல் நாள் நிகழ்ச்சி ஃபுல்லாக பேசி முடித்த பிறகு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிறிஸ்டியன் அந்த அரங்கத்துக்கு நான் முழுக்க பணம் சாப்பாடு எல்லாம் நான் கொடுத்துட்றேன், இன்றைக்கி முழுக்க கேள்வி கேளுங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டதில் ஒரு 700 சில்லற பேர் தன்னை அப்படியே சைவமாக மாற்றி, எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் சைவமாக மாறி அப்படியே கவர்மெண்ட்டில் போயிட்டு, ஆமாங்க கவர்மெண்ட்டில் போயிட்டு வெஜிடேரியன் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டிபார்ட்மெண்ட்டை திறந்து இன்றைக்கி தாவர உணவாளர்கள் குடும்பம் இப்போ பிரான்ஸில் இருக்குது, பாரிஸில். பிரான்ஸினுடைய தலைநகரம் பாரிஸ். அதனுடைய அங்கே இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள மேயர் எனக்கு பேஷண்ட்டு, அந்த அம்மா மூக்கை ஒழுகினே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், வேற ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி மருந்து எடுத்துன்னு போயிருந்தேன். நான் என் ஃப்ரெண்டை அனுப்பி அந்த பெட்டியை மட்டும் தூக்கிட்டு வான்னு சொல்லி பெட்டியை கொண்டு வந்ததும் அந்த மருந்து அந்த மாட்டை கொடுத்தேன். அதை அவங்க பயன்படுத்தினாங்க. சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு மீட்டிங் முடிஞ்சு போகிறதுக்குள்ளார இந்த மூக்கு ஒழுவுறது நின்றுச்சு. அதனால் அவங்களுக்கு என் பேரில் பெரிய மரியாதை. அதை எங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க தான் எனக்கு எல்லா உதவியும் செய்து டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் இது பண்ணி எனக்கு ஒரு நிலம் ஒன்று 4 கிரவுண்டு இடம் இருக்குதுங்க மெயின் ரோட்லேயே. அந்த கிரவுண்டு இடத்த அங்கே உள்ள ஆஃபீஸர்கிட்ட சொல்லி
என்னுடைய பேருக்கு இது பண்ணாங்க. என் பேருக்கெல்லாம் வைக்காதீங்க, அதுக்கு ஆளுங்க வந்துடுவாங்க, யாரும் வரக்கூடாது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பேரையே வச்சு சன்மார்க்க சங்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கு எழுதி வச்சிருக்காங்க. அதை நாங்கள் வெறும் புதர், பாம்பு தேடு பல்லி எல்லாம் இருக்கக்கூடிய புதர், அதை விடுதலை புலிகள் கொஞ்சம் பேர் வந்து நாங்கள் இதை சரி பண்ணி தரோம் அப்படின்னாங்க. சரி கொடுங்கப்பான்னு வச்சுருக்கேன். அது அடுத்தது செய்யறதா இருக்கு. ஆக இப்படி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அதில் சேர்த்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்திகளை பரப்புவோம். ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிட்டோம், உதவி செய்கிறவங்க உதவி செய்யட்டோம். இஷ்டம் இல்லாதவங்களாம் இருக்காங்க, ஆனால் எனக்கு உதவி செய்வாங்க, சாப்பாடு போடுவாங்க, பணம் தருவாங்க, எல்லாம் செய்வாங்க. கொள்கை அளவில் அவங்க விட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 740 பேருக்கு மேலே இன்னைக்கு வெஜிடேரியனாக கன்வெர்ட் ஆனாங்கம்மா. அப்பப்பா நான் அப்போ எப்படி இருந்திருப்பேன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. எவ்வளோ பெரிய சாதனை தெரியுங்களா அவங்க நாட்டில் போய். ஆமாம், என்னை வந்துட்டு கோவிட் நேரத்தில் எனக்கு தனி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அதை உள்ளே அனுப்பிட்டாங்க என்னை போக சொல்லி. நான் போய் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு தான் நான் இங்கே வந்தேன் கோவிட் நேரத்தில். அந்த மாதிரி அதான் செய்திகள். இது என்ன விஷயம் தெரியுங்களா, ஆளுக்கு ஆள் 300 கேள்வியை இடுப்பில் எல்லாம் வச்சுருப்பாங்க, ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்க. யாருன்னா ஒருத்தர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பின்னாலே எல்லாம் வந்து நிற்கும்.